எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பணியை இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்ப மாநாடு போல தொடர்ந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம பூத்துக்கு இத்தனை நிர்வாகிகளை நியமனம் செஞ்சு டேட்டாவோட களப்பணியில, கட்சி பணியில, இளைஞரணி பணியில நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இளைஞரணியில மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகளை நாம பெற்றிருக்கிறோம். 50 லட்சம் உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே எந்த இயக்கத்துடைய ஒரு அணிக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடையவே கிடையாது. நம்முடைய இளைஞரணியை கழகத்துடைய ராணுவம்னு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 6 வருடங்கள் மட்டும் அத்தனை களப்பணிகளை, கழக பணிகளை, மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலைகளை தூர்வாரினது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களை காக்கிறதுக்கு ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சது, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழங்கர் பதிப்பகம், கழக வரலாற்றை சொல்லுகின்ற முரசொலி பாசறை பக்கம், கொள்கை உணர்வை கொண்டாட அறிவு திருவிழா, இப்படி எத்தனையோ பணிகளை நம்முடைய இளைஞரணி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்குன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் அந்த வெற்றியுடைய உழைப்புக்கு முழு காரணம். மெயின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நெட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கழகத்தில் பணியாற்றுவதற்கு இன்னைக்கு இளைஞரணி ஒரு பிராக்டிசிங் கிரவுண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்து தாய் கழகத்திற்கு போனவங்க. அதற்கு இந்த மேடையே ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு அமைச்சராக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் தலைவர் இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது தலைவருக்கு துணையாக இருந்தவர். அதன் பிறகு அவரும் இளைஞரணியினுடைய செயலாளராக பணியாற்றியவர். அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள், கோவை மாநகர பொறுப்பாளர் சகோதரர் செந்தமிழ் செல்வன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ராஜேஷ், இப்படி இங்க இருக்கக்கூடிய ஏராளமானவங்க இளைஞரணியில பயிற்சி எடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரையும் கொடுத்தது கழக இளைஞரணின்னு சொன்ன இளைஞரணியுடைய பெருமை. அப்படிப்பட்ட இளைஞரணி தந்த நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அரசியல் ரெண்டுலையுமே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அரசியல் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போர நம்முடைய தலைவர் தலைமையில் நடத்தணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த மாசம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்தாரு. மகளிரோட அக்கௌண்ட்ல காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணி விட்டுட்டாரு.
இது மகளிருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், அடிமைகளுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்ன காரணம்? பாஜக அதோட அடிமை கூட்டம், பாசிச கூட்டம், சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது அடுத்த 3 மாசத்துக்கு இந்த உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர், என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை நீ தடுக்க முயற்சி செய்யறியா, இந்த நான் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபான்னு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்ற வாக்குறுதியும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆட்சிக்கும் சங்கி கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதுவும் தலைவர் 7 மணிக்கு கிரெடிட் பண்ணார். நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிருக்கு அந்த அளவுக்கு பயம்.